பதவி ஆசையால் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம். மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்தது விசிக. சற்று முன் உச்சக்கட்ட பரபரப்பு. அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் பாரம்பரிய கட்சிகளை வீழ்த்திவிட்டு புதிய கட்சியான தவேக கட்சி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. அது மட்டுமில்லாமல் தவேக ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கவில்லை. ஆகவே திமுகவின் கூட்டணி கட்சிகளின் தயவால் தான் தவேக கட்சி ஆட்சி அமைத்தது. அதுவும் திமுகவின் மிக முக்கிய கூட்டணி கட்சிகளான விசிக, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் கட்சிகள் போன்றவைகள் திமுகவை மொத்தமாக கழட்டிவிட்டு தவேக கட்சிக்கு ஆதரவு கொடுத்தது. அதுவும் முதலில் ஆதரவு மட்டும்தான் வெளியிலிருந்து கொடுப்போம் என்று கூறிவிட்டு அதன் பிறகு தவேக கட்சி அமைச்சர் பதவி கொடுக்கிறேன் என்று கூறியதும் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பதவி ஆசையால் தவேக கட்சிக்கு முழு ஆதரவு கொடுப்பதாகவும் அதனால் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாகவும் கூட அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வெளிப்படையாக கூறியிருந்தது. அதே சமயம் அப்படியாக தவேக கட்சியில் அமைச்சர் பதவி கிடைத்து கூட்டணியாக இணைந்த விசிக, முஸ்லீம் லீக் கட்சிகள் போன்றவைகள் தற்போதுதான் அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்திருக்கின்றனர். ஏனென்றால் என்னதான் அமைச்சர் பதவி கிடைத்தாலும் கூட எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையாக எடுக்க முடியவில்லை என்றும் முதலமைச்சர் விஜயின் ஒப்புதலோடு தான் ஒவ்வொரு முடிவையும் எடுக்க முடிகிறது என்றும் அதற்கு எதிராக செயல்பட முடியவில்லை என்றும் தற்போதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு புரிய வந்திருக்கிறது. ஆகவே அமைச்சர் பதவியை கொடுப்பது போல கொடுத்துவிட்டு அதற்கான முழு சுதந்திரமும் இல்லாமல் செயல்படும் விஜயின் செயல்பாடு என்பது தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் அனுபவமே இல்லாத ஒரு கட்சி அமைச்சர் பதவி கொடுக்கிறது என்ற உடனே நீண்டகால தோழமை கட்சியான திமுகவை தூக்கி போட்டு சென்ற கூட்டணி கட்சிகளுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றும் திமுக ஆதரவாளர்களும் கூறி வருகின்றனர். அதே சமயம் அவசரப்பட்டு எடுத்த முடிவு தற்போது தவறாக போய்விட்டது என்ற அந்த ஒரு தவறை உணர்ந்து மீண்டும் திமுக கூட்டணியிலேயே அதிகாரப்பூர்வமாக தொடர இருப்பதாகவும் அதே சமயம் தவேக கட்சி கொடுத்த அமைச்சர் பதவியையும் தூக்கி எறிந்து எந்தவித பதவியும் தேவையில்லை என்ற முடிவுக்கு கூட்டணி கட்சிகள் வந்துவிட்டதாகவும் இதில் காங்கிரஸை தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் அனைத்தும் மீண்டும் திமுகவில் நிரந்தர கூட்டணி கட்சியாக இணையப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது என்னதான் தவேக கட்சியுடன் விசிக, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கூட்டணிக்கு சென்றாலும் அமைச்சர் பதவி கிடைத்த பிறகு முழுமையாக தவேக கட்சியோடு சென்றுவிட்டது. ஆனால் திமுக கட்சியோடு கூட்டணியை முறித்து விட்டோம் என்று எந்த கட்சியும் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக கூறவில்லை என்றாலும் கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தனர். ஆனால் இப்போது அப்படியே தலைகீழாக மாறி தவேக கூட்டணியிலிருந்து விலகி மீண்டும் திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக தொடர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்காக முதலில் திருமாவளவன் அவரது ஆதரவாளர்களோடு வந்து ஸ்டாலினை சந்தித்து பேச இருப்பதாகவும் முக்கிய தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் திருமாவளவனை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முஸ்லீம் லீக் கட்சிகளும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பதற்கு தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.